Hello friends, welcome to my channel Star Me. Today நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா Soul and 2ல சீசன் 1ல எபிசோட் 68 தான். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எபிசோட் போட்டுருப்பேன். செக் பண்ணிட்டு வந்து இது பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். சோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒண்ணே வந்து சேரும். சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக் பண்ணிட்டீங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. போன எபிசோட்ல அந்த வாங் கொயர் அப்படிங்கிறவ கிட்ட கோல்டன் டிராகன் இருக்கு. அதுதான் இருக்கிற டிராகன்ஸ்லயே ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு ஜூயிங்கிறவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிருப்பாங்க. சோ அதுக்கப்புறமா எல்லாருமே சோல் ரிங் எடுக்கிறதுக்கு ஃபாரஸ்ட் வந்து அந்த இடத்துல ஒரு ப்ளூ மங்கி அட்டாக் பண்ண வந்திருக்கும். ஆனா அந்த வாங் கொயருங்கிறவ தான் அந்த ப்ளூ மங்கியை தோக்கடிச்சிருப்பா. இருந்தாலுமே அந்த காய்ங்கிறவன் உங்ககிட்ட டீம் ஒர்க்கே இருக்காதா அப்படிங்கிற மாதிரி அந்த வாங் கொயரை திட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா வாங் கொயரையும் நம்ம ஹீரோவையும் சேர்க்கறதுக்காக நீங்க 2 பேர் நைட்லாம் இந்த இடத்த செக்யூர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நிறைய சோல் பீஸ்ட்லாம் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கும் போல. இது பிளட் ரெட் பவுன் தானே, ஒரு 30 அண்ணா கிட்ட இங்க வந்துட்டு இருக்கு. அப்படியே இதோட லீடருக்கு 50,000 வயசு கிட்ட இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், இந்த மாதிரி இதுங்களாம் டீம் ஒர்க் அட்டாக் பண்றதுங்க, இதை சமாளிக்கிறது வேற கஷ்டம் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லவும், ஆனா நீ ஒன்று கவனிச்சியா இதுங்களாம் நைட் நேரம் வெளியே வராது. ஸோ இதுங்களை யாரா துரத்துறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கவும் அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது. ஸோ இவங்க எல்லாருமே அதை நோக்கி போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு தான் இருக்காங்க. இதோட ஃபெசல் ஸ்கில்லான அந்த பிளட் ஸ்கில் இதை ஆக்டிவேட் பண்ணிச்சு நினைக்கிறேன். இதனால இதோட டிஃபென்ஸ் அட்டாக்கும் அதிகமாகும் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருந்தா இவங்க எல்லாரும் அந்த குரங்குங்களை விடுற மாதிரியே தெரியல. என்னடா இவ ஒரே அடியில் 50,000 வயசு இருக்கிற இந்த மங்கியை தோக்கடிச்சிட்டாளா அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருந்தா இந்த மங்கி இன்னும் உயிரோட தான் இருக்கு. ஸோ யாருக்காவது இதோட சோல் ரிங் வேணுமா அப்படின்னு டீச்சர் கேட்கவும், இந்த பப்புன் கிட்ட மென்டல் ஸ்கில் எதுவுமே இல்லை, இருந்தாலும் அதோட பிளட் ஸ்கில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருந்தா. இல்ல அது உனக்கு செட் ஆகாது, என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு இந்த கொயர் கேட்கறா. ஃபர்ஸ்ட் இவன் தான் கேட்டான் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லுவோம். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு கொயர் கேட்கறா. ஹீரோமே நான் அவளை நம்புறேன், நம்மள ஒரே டீம் அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம். அவளுமே அந்த மங்கியை கொண்டுட்டு இதோட சோல் ரிங்கை நான் அப்சர்வ் பண்ண பின்னாடி உனக்கு என்ன தேவையோ அதை நான் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு கொயர் சொல்லிட்டு அந்த சோல் ரிங்கை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தா. இந்த பக்கம் ஒருத்தி கோவத்துல நீ என்ன அவளை நம்புறியா அப்படின்னு கோவப்பட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ தான் அவளும் நம்ம டீம் தானே அப்படின்னு கோவப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது சீன் கட் ஆயிட்டு அடுத்த நாளும் ஆயிருது. சரி ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கோம். இதுக்கு தான் கமிட்டட் கூட வெளியே வரக்கூடாது அப்படின்னு நீங்க ஒருத்தன் கோவப்பட்டு கிடக்குறான். அடடா இந்த பொண்ணுக்கு இவ்வளவு டேலண்டா, 50,000 வயசு இருக்கிற இந்த சோல் ரிங்கவே வெறும் 3 மணி நேரத்துல டேர்ம் பண்ணிட்டாளா அப்படின்னு ஹீரோன் பார்த்துட்டு இருந்தா. ஆனாலும் அவன் எதுக்காக 1000 வயசுக்குள்ள இருக்கிற ரிங் 2 அண்ணா வச்சிருக்கா அப்படின்னு ஹீரோ எதையும் நினைச்சிட்டு இருந்தா. அவளும் ஹீரோ கிட்ட எழுந்துச்சு வந்துட்டு இப்போ உனக்கான சோல் ரிங்க தேட போலாமா, ஏன்னா எனக்கு இந்த சிங்கிள் ஃபாரஸ்ட் பத்தி நல்லாவே தெரியும். சோ இது மொத்த மேப்புமே என் மைண்ட்ல தான் இருக்கு அப்படின்னு இவ சொல்லிட்டு அவளோட வெப்பன் அங்க கொண்டு வரா. சோ இது ஏதாவது சோல் கைடிங் டூலா அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இது கண்டிப்பா சோல் கைடிங் டூலா இருக்காது, வேற ஏதோ வெப்பன் தான் போல, அதுலயும் இதுக்குள்ள லைஃப் ஃபோர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஹீரோ ஆச்சரியப்பட்டு இருக்கோம். கொயருமே போலாம் அப்படின்னு சொல்றா. என்னடா 3 சோல் சைன்ட் இங்க இருக்காங்க, அது என்ன ஃபயர் ரேட்டா, இது எதுக்காக இவனுங்க சித்திரவதை பண்ணிட்டு இருக்கானுங்க, அதோட சோலையே இவனுங்க தனியா பிரிக்கிறானுங்க. நீ ஹீரோ பேசிட்டு இருந்தா அவனுங்க நேரத்துக்கு நம்மளை கண்டுபிடிச்சிருப்பானுங்க அப்படின்னு காய் சொல்றா. சோ ஹாயுகா நீயும் டோங்கரும் தான் முன்னாடி போய் அட்டாக் பண்ணும், அப்படியே கொயர் மோ நீங்க 2 பேரும் பின்னாடி போய் அட்டாக் பண்ணுங்க, இந்த ஈவில் சோல் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம விடவே கூடாது அப்படின்னு இவங்க எல்லாம் மாஸ்க் போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்க போறாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க நம்ம ஹீரோ எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க போல. சோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல எதையோ ஒண்ணு சமன் பண்ற மாதிரி தெரியுது. போச்சுடா டெரர் குளோப் ஏரா, அதுவும் 10,000 வயசு ஆனதுதான் அப்படின்னு மோங்கிறவன் பார்த்துட்டு இங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொன்னா. கொயருக்கு அந்த எண்ணம் வரல போல. சோ அவன் அட்டாக் பண்ண நிக்கிறத பார்த்துட்டு மோவுமே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஒரே டீம் அப்படின்னு ஹீரோ சொன்னது அந்த வார்த்தை தான் இந்த கொயருக்கு ஞாபகம் வருது. அட என்னடா இந்த கரடிக்கு திடீர்னு என்னதான் ஆச்சு அப்படின்னு மோ பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி பார்க்கும்போது தான் தெரியுது இது அவங்களோட குட்டியை தான் பாதுகாத்துட்டு இருக்கு போல அப்படின்னு மோவும் சொல்ல வந்த. இந்த கொயருக்கு அதுக்கு முன்னாடி தெரியும் போல அவன் இந்த கரடியை கண்ட்ரோல் பண்ண தான் பாக்குறா. இது டார்கோல் டிராகுலா பியர். ஸோ இதை யூஸ் பண்ணி கண்டிப்பா அந்த கரடி குட்டியை நம்ம இன்னைக்கு எடுத்து போய் ஆகணும். ஸோ நாம அதை ட்ரெயின் பண்ணி வளர்த்தாதான் அது பயங்கரமா கொடூரமான ஒரு மிருகமா மாறும். அதே நேரத்தில் அந்த பெண் கரடி இப்பதான் அந்த குட்டி போட்டுச்சு, அதனாலையும் இதுக்கப்புறம் இதை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு இவன் ஈவலா சிரிச்சிட்டு இருந்தா. யாரா இவன் இவ்வளவு கேவலமா இருக்கான் அப்படின்னு ஹீரோ பாக்குறான். போய் அந்த பொண்ணு கரடி கிட்ட போய் இவனுங்க வீரத்தை காட்ட ஆரம்பிக்கிறானுங்களா, கேவலமானவனுங்க அப்படின்னு ஹீரோன் கோவப்பட்டு இருந்தா. இப்பதான் புரியுது இவனுக்கு தான் அப்படின்னா அந்த ரெட் மங்கியுமே நேற்று நைட்டு துரத்தி விட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருந்தா. இந்த கரடி வேற இவ்வளவு பெருசா இருக்கு, வேற ஏதாவது பீஸ்ட் இதை அட்ராக்ட் பண்ணா என்ன பண்றது அப்படின்னு இங்க ஒருத்தன் கேட்கறான். விடுங்கடா அதுக்கெல்லாம் வேற திட்டம் இருக்கு அப்படின்னு இவனுக்கு மேல பழி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷெர்க்கோட மாஸ்க் எடுக்கிறான். இதை பார்த்து ஹீரோ
கடுப்பாயிட்டு இருக்கவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷெர்க்கு சேர்ந்து ஒரு முட்டாள் என்ன துரத்திட்டு வந்தான். அவங்ககிட்ட இருந்தா இந்த மாஸ்க்கை நான் எடுத்தேன். ஸோ யாராவது இந்த இடத்துல நம்ம வீம்புக்குன்னு போட்டோம்னா கூட ஷெர்க்கு மேல தான் பழி வரும் அப்படின்னு இவனுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இருந்தா. நீங்க ரொம்ப பெரிய புத்திசாலின்னு சொல்லிட்டு இவனுக்குலாம் பாராட்டுறானுங்க. டோங்கர் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ஹீரோக்காக செத்தாங்கல்ல அவங்க என்ன அவங்களுக்கு வருது. ஸோ ஹீரோ இந்த இடத்துல ஃபியூஷன் ஸ்கில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு 2 பேருமே ஃபியூஷன் அட்டாக் யூஸ் பண்ண போறாங்க போல. டார்க்னஸ் ஸ்னேக்கை வச்சு இவனுக்கு தப்பிச்சிட்டு இருக்கவும் லெவல் 7ல இருக்கிற சோல் கெடிங் டூலாலே இவனுக்கு எதுவும் பண்ண முடியலையா அப்படின்னு ஹீரோவே ஷாக் ஆகிறான். அப்படியே இந்த டார்க்னஸ் ஸ்னேக்கை இவனுக்கு நல்லாவே யூஸ் பண்றானுங்க. அது போக ஹீல் வேற ஆறானுங்களா அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருந்தா இவனுக்கு என்னன்னா ஹீரோவை அட்டாக் பண்ண பாக்குறானுங்க. ஷெர்கோட இன்ஸ்பெக்டர்ஸ் வந்திருக்கோண்டா அப்படின்னு ஹீரோ சொன்னா. தப்பு பண்ணிட்டீங்கடா, எங்க முன்னாடி நீங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு இவனுக்கு ஒரு பிளான போட்டு இந்த இடத்துல ஒளியறதுக்கு இடம் இருந்தா தானே ஒளிவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழிக்க பாக்குறானுங்க. இவனுக்கு கிட்ட இவ்வளவு பவர்ஃபுல்லான சோல் பீஸ்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பா இதை நம்மளால அசால்ட்டா பார்க்க முடியாது அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டு இருந்தா. டோகர் நீ இந்த கரடியை போய் சமாளிச்சுக்கோ, இவனுங்களை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம். சரி நான் பாத்துக்கிறேன் ஹீரோயின்மே கிளம்புறா. ஆமா எப்படி இவளால இவங்களோட மார்க்சிஸ்ட் சோல்ல மட்டும் இல்லாம அவனோட சோலையே அட்டாக் பண்ண முடியுது அப்படின்னு ஹீரோன் கேட்கவும் அவ வச்சிருக்கிற வெப்பன் ஒன்றும் சாதாரணமானது இல்ல, அது அவளோட மார்க்சிஸ்ட் சோலோட மெர்ஜ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருந்தா. இவனுங்களாம் அந்த பொண்ணை விடுற மாதிரியே தெரியல போல. இந்த ஃபைட்டோட பாதியிலே இந்த எபிசோட் முடியுது கைஸ். ஸோ எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எபிசோட் பொறுத்த வரைக்கும் ஃபைட்டிங் சீன் தான் இருக்கிறனால அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் அந்த கொய்யருங்கிற பொண்ணு கொஞ்சம் நல்லவ போல அந்த குட்டிங்களை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா கரடியும் கூட்டு வந்து சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு வந்திருக்கா. ஏன்னா அப்போனா தான் அந்த கரடிக்குமே அது ரிவெஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஈவில் சோல் மாஸ்டர்ஸ் எப்படியும் போல தான் கேவலமானவனு சொல்லிட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் நிரூபிப்பானுங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஹீரோயின் இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியல போல. ஸோ எல்லாம் நடக்க போகிறதுங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணுறேன்.